அப்ப முன்னேற்றம் என்பது உங்களுடைய முன்னேற்றம். அது சுயநலமாக நின்று விடாமல் நீங்கள் பொதுநலமாக அதை மாற்றி காட்டி இந்த சமூகத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? நீங்கள் கற்ற கல்வியின் மூலமாக, உங்களுடைய சிந்தனையின் மூலமாக, உங்களுடைய ஆய்வின் மூலமாக, உங்களுடைய திறமையின் மூலமாக இந்த சமுதாயத்தை நீங்கள் எப்படி கட்டி எழுப்புகிறீர்கள், அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்த்தி செல்கிறீர்கள் என்பதிலே உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். அப்ப முன்னேற்றம் என்பது 10 படி இருக்குது. அப்ப முன்னேற்றம் என்பது ஒரு படியை எடுத்து வச்சிருக்கிறோம், 2வது படியில போறோம், 3வது படியில போறோம். அப்ப 10 படிகளை நீங்கள் கடந்து விட்டீர்கள். அப்போ உங்களிடத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒய்யாரமாக வாழ்க்கையில் சென்றாலும் இந்த சமூகத்தை நீங்கள் மறந்து விட்டீர்கள். இந்த சமூகத்தில் எத்தனை பெண்களுக்கு கல்வி இல்லாமல் இருக்கிறது. அப்போ உங்களுடைய கல்வி, உங்களுடைய வளர்ச்சி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழைப்பாளை பெண்களுக்கும் வறுமையில் வாடக்கூடிய பெண்களுக்கும் உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் கடந்துவிட்ட போதிலும் அடுத்தவர்களை கை கொடுத்து அந்த படிநிலைக்கு நீங்கள் உயர்த்திட வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. முன்னேற்றம் என்பது, சமுதாய முன்னேற்றம் என்பது, அதிலே முதலாக இடம்பெறுவது கல்வி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதையும் தாண்டி உங்களுடைய முன்னேற்றமும் உங்களை சார்ந்துள்ள இந்த சமுதாயத்தினுடைய, இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றமும், அந்த முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏராளமாக இருக்கிறது. எப்படி? நீங்க வாழ்க்கையில் படிக்கிறீங்க,